ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, அழாதே. தினமும் நான் உனக்கு தெய்வ வாக்கை உனக்கு கொடுத்து கொண்டிருப்பதற்கு காரணம், நீ தவறான முடிவை எடுப்பதிலோ தவறான பாதையில் செல்வதோ கூடாது என்பதற்காகத்தான். என் கைப்பிடித்து கொண்டால் உன் ஒவ்வொரு வலிக்கும் நான் மருந்தாக இருப்பேன். நிம்மதி பிறக்கும் உன் மனதில். என்ன ஆனாலும் உன் கண்களில் ஒரு சொட்டு நீர் கூட காட்டாமல் உன் மனசுக்குள்ளேயே ஒவ்வொரு வலியையும் வச்சு மனசுல சந்தோஷத்தோட உன்னோட வேலையை செய். அதுக்கு முன்னாடி உன் பிரியமான சாயப்பா கிட்ட முழுமையா சரணடைஞ்சிடு. நான் என்ற அகங்காரம் உனக்கு வேண்டாம். அது உனக்கு நிம்மதியும் தராது. நான் உனக்கு கடவுள் இல்லை, உன்னோட தந்தை, குரு, அம்மா, அப்பா என்று எல்லாமே நான் தான் என்று நம்பி இருக்கும் உன்னை நீ என்னை திட்டினால் நான் உன்னை அப்படியே விட்டு போய்விடுவேன் என்று நினைத்தாயா? மாட்டேன். உன்னை நல்லா வாழ வைக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் ஒவ்வொரு வலிக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். என் மேலே இருக்கும் பக்தி குறையாம பார்த்துக்க. இல்லைன்னா ஒவ்வொரு நொடியும் குறையும் போதும் உனக்கு அடி பலமாக விழும்னு மறந்துடாத. நான் உன்னை பயமுறுத்தலை, இதுதான் உண்மை. என்னதான் எனக்கு உன் மேலே நிறைய கோபம் இருந்தாலும் உன் மேலே இருக்கும் பாசம் நிறையங்கிறத புரிஞ்சுக்க. உன் கர்மாக்களோடைய வீரியம் ஏறிக்கிட்டு இருக்கிறதால தான் இந்த வலிகள் எல்லாம் உனக்கு ஏற்படுது. என்கிட்ட நிறைய பேசு, வேறு யார்கிட்டையும் வேண்டாம். இந்த போலி மனிதர்கள் கொடுக்கும் வலி மாதிரி உன் மனசை நான் உடைக்க மாட்டேன். இந்த தெய்வ வாக்க கேட்ட இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். அது நிச்சயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது எனது சத்திய வாக்கு பிள்ளையே. ஜெய் சாய்ராம்.